ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் அக்டோபர் மந்த்துக்கான எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட முடிய போகுது. நமக்கு இந்த அக்டோபர் மந்த்து ஃபுல்லாக டேட்டா அடிப்படையில் என்னென்ன ட்ரேடிங்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது, என்னென்ன ட்ரேடிங்கான சிக்னல் கிடைச்சிது அப்படின்றத இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பேக்கப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் சிக்னல் கிடைச்சிருக்கு. இந்த டேட்டா அடிப்படையில் ட்ரேடிங் சிக்னல் கிடைச்சது இல்லையா, இதோட பர்ஃபார்மன்ஸு இந்த மந்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணுன்றவங்களும் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம எக்ஸல் சீட்டில் இந்த இடத்துல பாருங்கள் லைவ் டேட்டா அப்படின்னு இருக்கும். இது நமக்கு லைவாக வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த ஸ்டாக்கில் அதிகமான ஓஏ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் பெஸ்ட்டான ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த மந்த் நம்ம ட்ரேடு பண்ண ஸ்டாக்ஸ். அதை ஒவ்வொரு நாளும் டேட்டோட என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிது அப்படின்றத தொடர்ந்து நாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் அப்படியே பிடிஎஃப் ஃபைலாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆர்டராக கொண்டு வர போகிறேன். என்னென்ன ஸ்டாக்கு என்னென்ன டேட்டில் கிடைச்சிது, புட் கால் ரேஷியோ, கால் சைடு அண்ட் புட் சைடு வந்து எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, எதனால் இது நமக்கு செல் சிக்னல் கிடைச்சிது, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு 1ஆம் தேதி ஆக்சிஸ் பேங்க் செல் கிடைக்குது. அதேமாரி 7ஆம் தேதி நமக்கு ஆக்சிஸ் பேங்க் செல் கிடைக்குது. இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கு பாருங்க. 1ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் ஏரோ மார்க் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டேட் நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால நான் கொடுத்துருக்கேன். இது எதனால நமக்கு செல் கிடைச்சிது அப்படின்னா, இங்க மேலே பாருங்க, கால் சைடு 13,659 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க 3,693 கான்டாக்ட் மட்டும் தான் இருந்தது. இது 1ஆம் தேதி நடந்த ஒரு டேட்டா. மறுபடியும் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அருமையான சிக்னல் கிடைச்சிது. 7ஆம் தேதி இந்த இடத்துல இந்த பாருங்க, டேட்டு பாருங்க, 7ஆம் தேதி இந்த ஐயிலே நமக்கு கிடைச்சிது. கால் சைடு 6,855 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க ஷார்ட் கவரிங் நடந்தது. -394 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில போயிருந்தாங்க. இது நமக்கு நல்ல ஒரு செல்லிங் ரேலி கிடைச்சிது. அடுத்ததா பார்த்தோம்னா, அடுத்த ஷீட்ல டாடா மோட்டார் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவ்ரிடே தினம் நமக்கு செல் கிடைச்சிது. டாடா மோட்டார் ஃபர்ஸ்ட் நம்ம டேட் வைஸா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு 3ஆம் தேதி செல் கிடைச்சிது, மறுபடியும் 6ஆம் தேதி செல் கிடைச்சிது, மறுபடியும் 7ஆம் தேதி செல் கிடைச்சிது, மறுபடியும் 8ஆம் தேதி, மறுபடியும் 9ஆம் தேதி தொடர்ந்து நமக்கு செல் கிடைச்சிது. தொடர்ந்து நமக்கு 5 நாள் செல் கிடைச்சிருக்கு. 5 நாளும் இதோட டேட்டாவை பாருங்க, அற்புதமான ஒரு டேட்டா அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கால் சைடு 25,249 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க 8,930 கான்டாக்ட் மட்டும் தான் இருந்திருக்கு. அடுத்தது 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 17,739 கான்டாக்ட் கால் சைடும், புட் சைடு பாருங்க வெறும் 240 கான்டாக்ட் தான். இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படின்றது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த டேட்டா என்ன சொல்லுதுனாக்க, கால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, புட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்றத நமக்கு சொல்லுது. இது மூலிமா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் சைடு தான் போகுன்றத இது நமக்கு காட்டி கொடுக்குது. அடுத்ததாக 7ஆம் தேதி பாருங்க, கால் சைடு 17,271 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க. -990 கான்டாக்ட் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க. அடுத்து 8ஆம் தேதி பாருங்க 31,009 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க 2,450 கான்டாக்ட் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு மைனஸ்ல போயிருக்காங்க. சேம் 9ஆம் தேதியும் பாருங்க 9,513 கான்டாக்டும், புட் சைடு பாருங்க 2,567 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க. இதோட சார்ட் பாருங்க, கீழே எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன். 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு டேட்டா அடிப்படையில் செல் சொன்னது. அடுத்து ஃபைனலாக 9ஆம் தேதி வரைக்குமே நமக்கு டேட்டா அடிப்படையில் செல்லு தான் சொன்னது. அதோட கிராஃப் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா MCX வந்து நமக்கு பைக்கால் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் பாருங்க 9ஆம் தேதி நமக்கு பைக்கால் கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்க MCX நமக்கு வந்து பைக்கால் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் 9ஆம் தேதி நமக்கு பைக்கால் கிடைச்சிது. இந்த இடத்துல பாருங்க அந்த டேட்டோட ஏரோ மார்க் வந்து போட்டிருக்கேன். ரெண்டாவது 14ஆம் தேதியுமே நமக்கு பைக்கால் கிடைச்சிது. இந்த இடத்துல பாருங்க அந்த டேட்டுக்கு நேராக ஏரோ மார்க் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது நீங்க பாருங்க டேட்டா அடிப்படையில். புட் சைடு பாருங்க 5,375 கான்டாக்ட் ரொம்ப அதிகமான புட் ரேட் உள்ள வந்திருக்காங்க. கால் சைடு பாருங்க 1,176 கான்டாக்ட் ரொம்ப கம்மியான கால் ரேட்டு தான் உள்ள இருக்காங்க. இந்த டேட்டாவே நமக்கு அப் சைடு தான் போகுன்ற மாதிரி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து 4ஆம் தேதி பாருங்க அகைன் புட் சைடு பாருங்க 6,562 கான்டாக்ட் ரொம்ப அதிகமான கால் ரேட் உள்ள வந்திருக்காங்க. அடுத்து 4ஆம் தேதி புட் சைடு பாருங்க 6,566 கான்டாக்ட் அதிகமான புட் ரேட் உள்ள வந்திருக்காங்க. ஆனால் கால் சைடு பாருங்க 1,347 கான்டாக்ட் மட்டும் தான் கால் ரேட் இருக்காங்க. அப்போ நமக்கு புட் சைடு அதிகமான ரேட் இருக்கிறதுனால இதோட ட்ரெண்ட் அப் சைடு தான் போகுன்றத இந்த டேட்டா மூலியமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த ட்ரெண்டும் பாருங்க ரொம்ப நல்லா கண்டினியூ ஆகி அப் ட்ரெண்டா போயிருக்கு. அடுத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைட்டா நமக்கு பை சிக்னல்
சிக்னல் கிடைச்சிது. 8ஆம் தேதி நமக்கு பை சிக்னல் கிடைச்சிது. அந்த 8ஆம் தேதி பாருங்கள் ஏரோ மார்க் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். டைட்டானை பொறுத்த வரைக்கும் இடையில ஒரு 3 to 4 டேஸ் வந்து சைட்வேஸாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல புல் பேக் ரேலியாக கொடுத்தது. ஆனால் ஃபைனலாக நல்ல அப் ட்ரெண்டு போச்சு. அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசிஎஸ் வந்து நமக்கு டேட்டா அடிப்படையில் செல் ட்ரெண்ட் நமக்கு கிடைச்சிது. இதோட டேட் பாருங்கள் 10ஆம் தேதி. இந்த இடத்துல பாருங்கள் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ரொம்ப நல்லா செல் ட்ரெண்டு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்டர்னல் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. இது 16ஆம் தேதியும் செல் ட்ரெண்டு, 17ஆம் தேதியும் நமக்கு 2 நாளும் செல் ட்ரெண்ட் கிடைச்சிது. இந்த இடத்துல பாருங்கள் அந்த டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐசிஐசி பேங்க் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. இது 20ஆம் தேதி நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. 23ஆம் தேதியும் டேட்டா அடிப்படையில் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. அதோட டேட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது டேட்டா அடிப்படையில். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், டெக்ஸான் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. இதுவும் நமக்கு 20ஆம் தேதியும் செல் ட்ரெண்டு, 23ஆம் தேதியும் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது. டேட்டா அடிப்படையில் டேட்டா பாருங்கள் நான் மேலே சேகரித்து வச்சுருக்கேன். டேட்டா அடிப்படையில் பாருங்கள் 2 டேஸ் நமக்கு செல் ட்ரெண்டு. அதுக்கான டேட்டும் பாருங்கள் 20ஆம் தேதிக்கும் 23ஆம் தேதிக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏரோ மார்க் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் வந்து நமக்கு பைக்கால் கிடைச்சிது. 20ஆம் தேதி நமக்கு பைக்கால் கிடைச்சிது. இது ரொம்ப நல்ல ஒரு டேட்டாவும் கூட. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். கால் சைடு பாருங்கள் 3572 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. புட் சைடு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக 5045 கான்டாக்ட் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் நமக்கு 20ஆம் தேதி பைக்கால் கிடைச்சிது. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு 20ஆம் தேதி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட கால் ஆப்ஷன் நமக்கு 1:10க்கு மேலே நமக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா மந்த் எண்டு பக்கமாக கிடைச்சதுனால பிரீமியம் ரொம்ப லோயஸ்ட் பிரீமியமாக இருந்து ஜம்ப் ஆனதுனால 1:10 வரைக்கும் நமக்கு இது ரீச் ஆயிருந்தது இதோட கால் ஆப்ஷனு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள், கேஇஐ எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சது டேட்டா அடிப்படையில். இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி. அதுவும் பாருங்கள் நல்லா செல் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்து நமக்கு எல்டி வந்து பை ட்ரெண்டு கிடைச்சிது. இது 15ஆம் தேதி நமக்கு பை ட்ரெண்டு கிடைச்சிது. அந்த 15ஆம் தேதி பாருங்கள் இந்த இடத்துல டேட் வந்து ஏரோ மார்க்கில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு அப்சைட் ரேலி நமக்கு கிடைச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், பெர்சிஸ்டன்ட் நமக்கு பை கால் கிடைச்சிது. இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. இந்த இடத்துல பாருங்கள் டேட் வந்து இந்த ஏரோ மார்க் மூலிமா மார்க் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு பை ட்ரெண்டு கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள், ஹிந்துஸ்தான் ஜிங்க் நமக்கு செல் ட்ரெண்டு கிடைச்சிது டேட்டா அடிப்படையில். இதோட டேட்டு பாருங்கள் 15ஆம் தேதி. இந்த இடத்துல பாருங்கள் டேட்டு நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாரி மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் நல்ல ஒரு செல் ட்ரெண்டு கொடுத்தது. அதனால தான் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த லைன் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நெட்டாக நம்ம டோட்டலாக பார்க்கும்போது இந்த மந்த் டேட்டா அடிப்படையில் நமக்கு கிடைச்ச ட்ரேடிங் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 சிக்னல் நமக்கு கிடைச்சிருக்கு. 13 ட்ரேடிங்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் பை ட்ரேடிங் சிக்னல் அப்படின்னா 5 ட்ரேடிங் சிக்னலும், செல் ட்ரேடிங் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 ட்ரேடிங் சிக்னலும் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் இன்னும் இந்த எக்ஸல் சீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்கேனராக செயல்படும். எந்தெந்த கவுண்டரில் வால்யூம், பையர் குவான்டிட்டி வித் செல்லர் குவான்டிட்டி வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டா அடிப்படையில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதேமாதிரி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.